Greetings everyone. நம்ம daily prelims point of view current affairs questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்குன்னு பார்ப்போம். First question, which state has been granted a patent by the central government for developing a bellow device to prevent breakdown of transformers அப்படின்னு கேட்டிருக்காங்க. மின்மாற்றிகள் பழுதாவதை தடுக்கும் பெல்லோ கருவியை உருவாக்கிய எந்த மாநிலத்துக்கு மத்திய அரசு காப்புரிமை வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பெல்லோ டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இன்சுலேஷன் டிவைஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ நமக்கு காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஈரப்பதத்தினால டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல எந்தவித அஃபெக்டும் ஆகக்கூடாது. அண்ட் தென் அதனால லாசஸ் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பெல்லோ டிவைஸ் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. டிஎன்இபி இன்ஜினியர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 2015 ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பேட்டன்ட் அப்படிங்கிறத இப்போதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதன் மூலமா நிறைய லாசஸை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியத்துவம். அடுத்தது, த ஆத்தர் ஆஃப் த புக் த வின்னர்ஸ் மைண்ட் செட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த வின்னர்ஸ் மைண்ட் செட் புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரோட புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஷேன் வாட்சனோட புக். ஆஸ்திரேலியாவோட கிரிக்கெட் வீரராக இருக்கக்கூடிய ஷேன் வாட்சனோட புக்கு தான் இந்த வின்னர்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது. ஓகேவா? Who won the INMA அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் நியூஸ் மீடியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அமைப்புடைய குளோபல் மீடியா அவார்ட் ஃபார் AI லெட் நியூஸ் ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு அந்த அவார்டுக்கு இந்த அவார்டு அவங்க கொடுக்குறாங்க. அதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேள்வி. ஓகேவா? AI தலைமையிலான நியூஸ் ரூம் மாற்றத்திற்கான INMAவின் குளோபல் மீடியா விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா AI லெட் நியூஸ் ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நியூஸ் ரூம்னா ஆங்கர் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆங்கருக்கு பதிலாக ஒரு மனிதருக்கு பதிலாக ஒரு AI கொண்டு வந்து அதன் மூலயமா ஒரு இனோவேஷனை வந்து பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி நிறுவனம் தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த AI ஆங்கர், ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கருக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சனா அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI ஆங்கர் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நியூஸ் ரூம்ஸ்ல ஆங்கர் ஹியூமன் ஆங்கர்ஸ்க்கு பதிலாக இப்போ AI ஆங்கர்ஸ் வந்துட்டாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் AI ஆங்கர் யாருன்னா சனா. யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா டுடேயோடது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு தான் இந்த அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆல் எலக்ட்ரிக் ஏர் டாக்ஸி சர்வீஸ் வில் பி லான்ச்ட் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பறக்கும் மின்சார டாக்ஸி சேவை எந்த நகரத்தில் தொடங்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூ டெல்லி டு குருகிராம் அவங்க தான் போக போறாங்க. ஹரியானா இருக்கக்கூடிய குருகிராம் அப்படிங்கிற இந்த பிளேஸ்க்கு தான் போக போறாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 27 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா ரோட்வேஸில் போகிறோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த ஏர் டாக்ஸி சர்வீஸ் மூலயமா நம்ம 7 நிமிஷத்துலேயே நியூ டெல்லியிலிருந்து குருகிராம் போயிடலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்ச்சர் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கு. ஓகேங்களா? யூஎஸோட நிறுவனம் ஆர்ச்சர் ஏவியேஷனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிகோ அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து தான் இதை பண்ண போறாங்க. 2026 நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, which Indian cricketer has been named ICC Men's T20 World Cup 2024 ambassador by the International Cricket Council அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐசிசியோட 2020 வேர்ல்டு கப்புக்கு அம்பாசிடர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்தியன் கிரிக்கெட்டர், இதுக்கு முன்னாடி நம்ம உசைன் போல்ட் அப்படிங்கிறவரை பார்த்துட்டு தான் அவர் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க. ஸோ எந்த இந்தியன் கிரிக்கெட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜ் சிங்கை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.